வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது பேட்டர்ன்ஸ் கலரிங் புக் அப்படிங்கிறது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதா. நீங்கள் அமேசானில் போயிட்டு பேட்டர்ன்ஸ் கலரிங் புக் ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிங்கன்னா, கீவேர்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து ரிசல்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ் இல்லைனா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நம்மளும் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃப்ளவர் பேட்டர்ன்ஸும் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கலரிங் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வர வேண்டியது வந்து repper.app அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 days வந்து ட்ரையல் பீரியட் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதை வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் எதில் வேணும்னாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டிஷர்ட், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பில்லோ கவர், ஸ்கார்ஃப், நோட்புக் கவர் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்து நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம FAQ போய் பார்க்கலாம். சில வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுற இமேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து காப்பிரைட் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஆட்ரிபியூஷன் கொடுக்கணுமா இருக்கும். அப்படி இல்லைனா அவங்க வாட்டர் மார்க் வச்சு தான் டவுன்லோட் பண்ண விடுவாங்க. ஸோ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் இந்த வெப்சைட்டில் வந்து அப்படி கிடையாது. 14 days ட்ரையல் பீரியடில் நீங்கள் எது க்ரியேட் பண்ணாலும் அதையுமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் FAQவில் போய் ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு 100% இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற பேட்டர்னை எந்த யூஸ்க்கு வேணும்னாலும் பண்ணிக்கலாம். கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே சேல்ஸ் பண்ணலாம், பிரிண்ட் ஆன் டிமாண்ட் எது வேணும்னாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த FAQ வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் எந்த சைட் போனாலும் நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டலில் ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ணும்போது எந்த சைட் போனாலும் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் அந்த சைட்டோட யூசேஜ் ரைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து கமர்ஷியல் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது வந்து வேறு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதனால் எந்த சைட்டில் போய் நீங்கள் எந்த கிராஃபிக்ஸ் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களோட யூசேஜ் ரைட் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இந்த repper.app அப்படிங்கிற வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் 14 daysக்கு வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணி கூட இந்த சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சைட்டோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தோன்னா பெர் மந்த்துக்கு வந்து 851, அதாவது 1 இயருக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா பெர் மந்த்துக்கு 851 வரும். அப்படி இல்லைன்னா 1100 கிட்ட வருது. ஸோ நீங்கள் இங்கேயும் வந்து உங்களுக்கு FAQ கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் ஆப்னு கொடுத்துடலாம். ஆல்ரெடி வந்து நான் லாகின் பண்ணிட்டேன் கூகுள் அக்கௌண்ட் வச்சு. ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வந்துடும். இப்போது இங்கே வந்து இப்போ இனிஷியலாக வந்து எந்த ஒரு இமேஜும் இருக்காது. நமக்கு தேவையானது தான் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்லோட் இமேஜ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளோட இமேஜை அப்லோட் பண்ணிக்கணும். இப்போது என்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி மண்டலாஸ் கலரிங் பேஜஸ் அப்படிங்கிறது பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் இருந்ததுன்னா நமக்கு அந்த கலரிங் பேஜ் வந்து நீட்டாக வந்துடும். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் அப்லோட் பண்ணதுக்கு உடனே வந்து இங்கே சைடில் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து மூவ் பண்ண நம்மளோட பேட்டர்ன்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். ஸோ உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிட்டதுக்கு பிறகு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அதை நீங்கள் மூவ் பண்ண உங்களுக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணும்போது உங்களோட பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த
ட்ரையாங்கிளை நீங்கள் நகர்த்தும் போது உங்களுக்கு வேறு வேறு பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற அந்த டிசைன் வந்து அங்கே கேப்சர் ஆகி உங்களுக்கு ஒரு பேட்டர்ன்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு இமேஜ்லேயே நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சில டிசைன் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கொயர் டிசைன்ஸ் மாதிரி வரும், சிலது அப்படியே சர்க்கிளாக வரும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்போர்ட்னு போயிடுங்க. எக்ஸ்போர்ட்னு போயிட்டு கஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அப்போ தான் நமக்கு தேவையான சைஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிக்சலில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து இன்ச்சஸ்க்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 8.5 by 8.5 புக் க்ரியேட் பண்ண போகிறோன்னா அந்த சைஸை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. உங்களோட புக் வந்து என்ன சைஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து இங்கே கொடுத்துருங்க. ஸோ சில டிசைன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த சைஸ் வரும்போது உங்களுக்கு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கும், அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே எல்லோ கலரில் காமிக்குது இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து அதுவே மாறிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து 8.5 by 8.5ல ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நெக்ஸ்ட் வந்து 300 dpi ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துடலாம். இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய 50 பேஜஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரே ஃபோல்டரில் போட்டுட்டு அதை வந்து புக்காக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேட்டர்ன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து திருப்பி மறுபடியும் பேட்டர்ன் போயிட்டு இந்த ட்ரையாங்கிளை கொஞ்சமாக மூவ் பண்ணி வச்சிங்கன்னா வேறு ஒரு டிசைன் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் கலரிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஆல்ரெடி செட்டிங்ஸ் இருக்கும், மாற்ற வேண்டாம். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுத்துட்டா போதும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து திருப்பி பேட்டர்ன் போயிடுங்க, திருப்பி மூவ் பண்ணுங்கள், திருப்பி எக்ஸ்போர்ட், அவ்வளோதான். ஸோ ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு புக்குக்குரிய 50 பேஜஸை வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிடலாம். நீங்கள் மூவ் பண்ணி வைக்கும்போது அந்த இது பேஜ் வந்து கலரிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கான்னு அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அங்கங்கே டாட்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கிற மாதிரி நிறுத்தி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேன்வாவில் போயிட்டு நமக்கு 8.5 by 8.5க்கு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட்டிவ் டிசைன் கொடுத்துட்டு கஸ்டம் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சலில் இருக்கிறத இன்ச்சஸ்க்கு மாற்றிட்டு 8.5 by 8.5 கொடுத்துட்டு அந்த ஒரு பேஜ் வந்து நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர்னை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கணும். கேன்வாவில் இங்கே வந்து அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அப்லோட் பண்ணிவிட்டு சென்டர் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிவிட்டு இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய இந்த மாதிரி 50 பேஜஸ் க்ரியேட் பண்ணி ஒரு புக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு பார்டர் கூட போட்டுக்கலாம் ஃபுல்லாக. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணுறப்பவே வந்து கொஞ்சம் மூவ் பண்ணும்போது லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா இந்த டாட்ஸ் வந்து போயிடும். நீட்டாக வந்து பண்ணிக்கோங்க. இது ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளீட் இல்லை நோ ப்ளீட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ளீடுன்னு வச்சிங்கன்னா இந்த ஃபுல் பேஜுக்குமே வந்து இதை கவர் பண்ணி இப்படியும் நீங்கள் வந்து புக் வந்து ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து வேறு மாதிரி பேஜ் சைஸ் வந்து செட் பண்ண வேண்டி வரும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 50 பேஜஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு பேஜ் பிளாங்க்கு ஒரு பேஜ் டிசைன் போட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கீழே கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.